வணக்கம். நான் உங்கள் ராமன். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இதயம் அப்படின்றது ஒன்று இருக்குது. முக்கியமாக மனிதர்களுக்கு இந்த இதயம் பார்த்திங்கன்னா 4 அறையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது வலது ஏற்றியம், வலது வென்ட்ரிக்கல், இடது ஏற்றியம், இடது வென்ட்ரிக்கல். இந்த இதயம், இந்த 4 அறைகள் கொண்ட இந்த இதயம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இரத்த ஓட்டங்களை பார்த்திங்கன்னா சீராக்கவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரத்த செல்களுக்கு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்லவும் பயன்படுகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முற்றிலும் சயின்ஸு. அது மனித வாழ்வியல் படி நான் வரேன். இந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த இதயத்திற்கு 4 அறைகள் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஒரு அறையில், அதாவது முதல் அறையில் நீங்களும் உங்கள் மனைவி இருக்கணும். 2வது அறையில் பெற்ற மக்களை நீங்கள் வைக்க வேண்டும். 3வது அறையில் உங்களை ஈன்ற தாய் தகப்பனை வைக்க வேண்டும். 4வது அறையில் தெய்வத்தை நீங்கள் புகுத்திவிட வேண்டும். அதாவது 4வது அறை அப்படிங்கிறது கருவறை. இப்பேற்பட்ட இந்த அறைகள் கொண்ட இதயத்தை நீங்கள் எதை வைத்து சுத்தம் செய்யலாம் என்று நீங்கள் என்னை கேட்கும்போது நான் கூறுவேன், நல்ல எண்ணங்களை வைத்து தான் நீங்கள் இந்த அறைகளை சுத்தம் செய்ய முடியும். அதனால் நிறைய பேர் இந்த அறைகளில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை உட்புகுத்தி வச்சு உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த அறைகளில் நீங்கள் யாரை வைக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வைக்க ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்.